ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி நிறுவனம் தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டு இருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஃபார் 2020-25 ஃப்ரெஷர்ஸ்க்காக. ஓகேங்களா? இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான அஃபீஷியல் லிங்க்கு, அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே இங்கே நான் லிங்காக கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்காக இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் சைட்டுக்கு வந்து நம்ம வந்து போயிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 250 வேகன்சிஸ் மொத்தமாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கும் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் இவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குது, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருப்பாங்க. நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கு எதை அடிப்படை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்ரண்டிஸ் தான் இப்போ வந்து எடுக்கிறாங்க 1 இயர். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி, ஸ்டைஃபன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12,000 கொடுக்குறாங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான எப்போ டேட் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22/6/2025 ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க. என் டேட் பொறுத்த முடிக்கு பார்த்தீங்கன்னா 27/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான என் டேட் வந்து முடியுது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ வந்து ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் என்னென்ன தேவை, என்னென்ன நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கு பார்த்தீங்கன்னா 20 to 25 ஏஜ் கேட்டகரி உள்ளார இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாவே போதும், தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான செலக்ஷன்ஸ் ப்ராசஸும் எப்படி அப்ளை பண்ணுறது இங்க வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த அஃபீஷியலுக்கான மேனுவல் பிடிஎஃப் லிங்க். ஓகேங்களா? அதுவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக கொடுக்குறேன். இதுவும் ஓகேங்களா? மொத்தம் 2 டைப் ஆஃப் பிடிஎஃப் வந்து இருக்கு. நான் ரெண்டுமே நம்மளோட அஃபீஷியல் பிளாகிங் சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க, ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம் டீடைல்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான இது ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்க எழுதுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நீங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அது எதில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக் பேங்க், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்டெலிஜென்ட், அப்புறம் இங்கிலீஷ் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இதை பற்றி ஃபர்தர் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான ஒரு வீடியோவை எப்படி ரிசர்ச் பண்ணணும், எங்கே படிக்கணும் எல்லாமே ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். டியூரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும், தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணும்போது உங்கள்கிட்ட நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்கில் செட்கான கவுன்சில் என்ன ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஓபிசி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9499 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ST/ST கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 750 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். பர்சனல் டிசேபிலிட்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 472 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டேட் கரெக்ஷன் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, திருப்பி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 13 ஜூன் வந்து ஜாப் நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க. 22 ஜூன் 2025 போஸ்டிங்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட் டேட் எல்லாமே முடியுது. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம் டேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட்கான கவுன்சில் ஆஃப் இந்தியா எப்போ முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 ஜூனோட இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுதுன்னு திருப்பி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான கரெக்ஷன்ஸ் விண்டோ, அப்புறம் உங்களுக்கு ஏதோ ஃபைனலாக என்னென்ன அட்டாச்மெண்ட்லாம் இருக்கு எங்கே டேஸாக கொடுத்துருக்காங்க. நான் அதான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸா இவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 38 வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா சார்? 36 வேகன்சிஸ் மொத்த மட்டும் இருக்கு. டோட்டலா வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 250 வேகன்சிஸ் இருக்கு. ஸ்டைஃபன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 1 இயர் வந்து பார்த்தோன்னா அப்ரெண்டிஸ் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறனால 12,000 வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம் பேட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் எங்க தமிழ்நாட்டில் பொறுத்த முடியும் எங்க எக்ஸாம் இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சென்னையில் மொத்தம் 11, கோயம்புத்தூர்ல 7, ஈரோடுல 1, ஒசூர்ல 1, காஞ்சிபுரத்தில் 2, கரூர்ல 1, மதுரையில 3, இந்த மாதிரி சிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது தனியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல இது நான் வந்து உங்களுக்கு நான் ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணி உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா?
அதே மாதிரி அதர் ஸ்டேட்ஸ்க்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா சிட்டிஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வேகன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான முழு இன்ஃபர்மேஷன் நான் தெளிவாக கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். இது பற்றி உங்களுக்கு மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்க, நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பிச்சிடுவோம். உங்க சப்போர்ட் இன்னைக்கு எங்களுக்கு வந்து தேவை, அதனால லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. ஓகேங்களா, மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.